இந்த தலத்தில் ஒரு பெருமை என்னன்னா, நந்தியம்பெருமான் சாமியை நோக்கி இல்லாமல் எதிர்நோக்கி இருப்பாருங்க. அதுபோல் 4 தலங்கள் பாடல் பெற்ற தலத்தில் இருக்குது. 1 திருவல்லம், 2வது திருஓத்தூர், 3வது வட திருமுல்லை வாயில், 4வது பெண்ணாகடம் தூங்கானைமான பெண்ணாகடம். 4 தலத்தையும், ஆனால் 4 தலத்திலையும் ஒரு வரலாறு. இங்கே என்ன சொல்லப்படுது அப்படின்னா, இங்கே நதி ஒன்று இருக்குங்க. இதுக்கு நீவா நதின்னு வரலாற்றில் பேர். இப்போ பொன்னையாறுன்னு சொல்லுவாங்க. இந்த நதி இங்கேருந்து காஞ்சனகிரியின் மலைப்பகுதி ஒரு 7 கிலோமீட்டர் தள்ளி இருக்குங்க. பெரிய மலை. இந்த பகுதியெல்லாம் கஞ்சங்கிற அசுரன் ஆட்சி செஞ்சு வரா. மக்களை வதைக்கிறது, பூசணம் எடுக்காமல் தடுக்கிறது, இப்படிலாம் பண்ண அட்டூழியங்கள்லாம் செய்கிறதுனால சாமிகிட்ட விண்ணப்பம் வைத்து சாமி நந்தியம்பெருமான போருக்காக அந்த அசுரனுக்காக அனுப்புகிறாரு. அந்த மலைப்பகுதியில் பெரிய போர் நடந்து நந்தியம்பெருமான் அந்த அசுரனை வதம் பண்ணி உடல் உறுப்பெல்லாம் பலமாக வெட்டி எரிஞ்சு அங்கே இருக்கும் பொழுது சாமி நீவான்னு அழைக்கும் பொழுது இந்த நதியை சேர்த்து அழைச்சிட்டு வந்துடுறார். ஏன்னா நதிக்கரை ஓரவைனா இது வில்வ காடு, வில்வாரண்யம்னு பேர். இங்கே நீர்நிலைகள்லாம் கிடையாது, வறட்சியான பகுதி. ஆறு பகுதியில் தான் நமக்கு மலர்களும் நீரும் கிடைக்கும். அதனால் அங்கேருந்து கொண்டு வந்தால் பூஜைக்கு செய்யும் பொழுது அதனால் நதியை சேர்த்து அழைச்சிட்டு வந்துடுறார் சாமி. வில்வ காட்டில் இருந்ததுனால வில்வாரண்யம் அப்படின்னு பேருங்க. வில்வநாதீஸ்வரர் சாமி புற்றிலிருந்து வெளிப்பட்டவர். அதனால் சுயம்பு மூர்த்தமாக நமக்கு காட்சி கொடுக்குறார். அந்த அசுரன் சாகாவரம் பெற்றவன் திரும்பி வருவாங்கிறதுனால காவலுக்காகவே திசை நோக்கி இருக்கார், கிழக்கு நோக்கியே உட்கார்ந்துருக்காருங்க. அந்த உடல் உறுப்பு ஊந்த இடத்துல தான் அசுரன் சாமிகிட்ட மன்னிப்பு கேட்டு ஒரு விண்ணப்பமும் வச்சுக்கிறார். இந்த உடல் உறுப்பு ஊந்த இடத்தெல்லாம் நீங்கள் எனக்கு காட்சி தரணும் அப்படின்னு விண்ணப்பம் வைக்கும் பொழுது அந்த உடல் உறுப்பு ஊந்த இடம்லாம் ஒரு ஊர் பேராக விளங்கிட்டு இருக்கு. சுற்றி கிராமங்கள் இருக்குது. தலை உழுந்த இடம் சிகராஜபுரம், வலது கால் உந்தது வடகால், தென்பகுதி தென்கால், லாடம் உந்த பகுதி உடலுக்குள்ள லாலாப்பேட்டை, இப்படின்லாம் ஊர் பெயராக விளங்கிக்கிட்டு இருக்கு. அந்த விண்ணப்பத்தினுக்காக இன்றைக்கும் அந்த ஐதீக விழாவாக காணும் பொங்கல் இன்னைக்கு தான். இன்னைக்கு சாமி கிளம்பினாருன்னா 10 நாள் கழிச்சு தான் வருவாங்க. ஆனால் இப்போ கோபுரம் பாலாலயம் பண்ணதுனால சாமி வெளியே போகல. இல்லைனா சாமி வெளியே போயிட்டு அந்தந்த ஊருக்காரங்க அங்கேருந்து அழைச்சிட்டு போயிட்டு அங்கே மண்டகப்படி விழாலாம் நினச்சி 10 நாள் கழிச்சு தான் இங்கே வருவார். அதான் இன்னைக்கு காணும் பொங்கல் அன்னைக்கு கிளம்பி இருக்கு.